ஹாய்! இன்னைக்கு நான் வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான, யூஸ்ஃபுல்லான வீடியோவோட தான் வந்திருக்கேன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, ஃபெஸ்டிவல் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெறையா பேர் வந்து ஆன்லைன்ல, ஷாப்லன்னு ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. இது வந்து நான் வந்து மிந்த்ரால ஒரு 3, 4 இயர்ஸா வாங்கி யூஸ் பண்ண டாப்ஸ் தான். எல்லாமே வந்து நான் அப்பவே வாங்குனது. ஸோ, இப்போ கொஞ்சம் ரேட்லாம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். மிந்த்ராவ பொறுத்தமட்டிலும் வந்து டெய்லி ரேட் மாறும். சம்டைம்ஸ் வீக்லி ஒன்ஸ் வந்து மாறும். நான் வந்து இது எல்லாமே வந்து ரொம்ப கம்மி ரேட்டுக்கு வாங்கினதா. ஒரு சிலது மட்டும் தான் கொஞ்சம் கூட இருக்கும். நான் வந்து பிடிச்ச டாப்ஸ் எல்லாம் வந்து கார்ட்ல போட்டுருவேன். அதில எப்போ ரேட் கம்மியா இருக்கோ அப்போ பர்ச்சேஸ் பண்ணுவேன். தீபாவளிக்கு 1 மந்த், 1 1/2 மந்த் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிருவேன். எப்படி நான் ஆன்லைன்ல வந்து டாப் ஃபிட்டா எடுக்கிறேன் அப்படிங்கிற டிப்ஸையும் நான் உங்களுக்கு சொல்றேன். வீடியோவ தொடர்ந்து பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிப்போமா? இந்த டாப் வந்து நான் 1043க்கு வாங்குனேன். நல்ல ஒரு ஃபிட்டா இருக்கு. பியூர் காட்டனு. கொஞ்சம் ஷைனிங்கா இருக்கும். ஸோ நீங்க ஃபெஸ்டிவல், கோயில் இந்த மாரிலாம் வேர் பண்ணிக்கலாம். ரெட் லெகின்ஸு, ரெட் துப்பட்டா போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். அடுத்து இந்த டாப் பார்த்தீங்கன்னா, ப்ளூல ரெட் கலர் பூ போட்ட மாரி நல்ல ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல். அவ்ளோ ஒரு திக்கா இருக்கும். நெக்கு வந்து ரவுண்டு தான். 989க்கு நான் வாங்குனேன். இந்த டாப் பார்த்தீங்கன்னா, பேக் நெக் வந்து கொஞ்சம் லோவா இருக்கும். நம்ம ப்ளவுஸ்லாம் வைப்போம்ல அந்த அளவுக்கு இருக்கும். ஷ்ரிங்கே ஆகல. சூப்பரா இருக்குது இந்த மெட்டீரியலு. இது வந்து நீங்க கொஞ்சம் அயர்ன் பண்ணி போடுற மாரி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி உள்ள ட்ரெஸ்ஸுமே நீங்க அயர்ன் பண்ணி போடுற மாரி இருக்கும். உள்ள ஒரு லெக்கின்ஸ் மட்டும் போட்டு நீங்க எங்க வேணாலும் போலாம். சூப்பரா இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு. அடுத்து இந்த ஒரு ப்ளூ அண்ட் ஒயிட் இதுவும் வந்து நல்ல ஒரு திக்கான மெட்டீரியல் தான். இந்த டாப் பார்த்தீங்கன்னா, நெக்கெல்லாம் வி நெக் மாரி இருக்கும். 787க்கு நான் வாங்குனேன். நல்ல ஒரு திக் காட்டன் அயர்ன் பண்ணி தான் போடணும். சூப்பரா இருக்கும். ஒரு லெக்கின்ஸ் மட்டும் போட்டா. அடுத்து இந்த பிளாக், கிரே தேவையில்ல. டக்குன்னு நீங்க எங்கேயாவது போணும்னா எடுத்து போட்டுட்டு போயிரலாம். நெக்கு மட்டும் கொஞ்சம் ப்ராடா இருக்கும். கை வந்து உங்களுக்கு ஃப்ரில் வச்சு கொஞ்சம் பஃப் கை மாரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெஸ்ஸும் சேம். இதுவும் நீங்க அயர்ன் பண்ண தேவையில்ல. இந்த பூனம் மெட்டீரியல்ல அந்த மாரி இருக்கும். பட் உள்ள ஒரு லைனிங் குடுத்துருப்பாங்க. ஆரஞ்சு, பிங்க் அது இதுன்னு மல்டி கலரா இருக்கும். இது நான் 815க்கு வாங்குனேன். நெக்கு வந்து இந்த டிசைன்ல தான் வருது. நீங்க உள்ள ஒரு ஸ்லிப்பு போட்டுக்கிட்டீங்கன்னா, அதுவும் தெரியாது. கையில இந்த மாரி நாட் போடுற மாரி வரும். சூப்பரா இருக்கும் ஒரு லெகின்ஸ் போட்டு போனீங்கன்னா. அடுத்து இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு மரூன் கலரு 3/4 ஸ்லீவு. நல்ல ஒரு லாங் ட்ரெஸ்ஸு. நெக்கு பார்த்தீங்கன்னா, போட் நெக் மாரி இருக்கும். நான் 799க்கு வாங்குனேன். நல்லா இருக்கும். நீங்க வாஷ் பண்ண கொஞ்சம் லென்த்தி ஆகுது. வாங்கும்போது ஷார்ட்டா தெரிஞ்சுச்சு. இதுவுமே நீங்க ஒரு லெக்கின்ஸ் போட்டு எங்க வேணாலும் போலாம். சூப்பரா இருக்கும். கம்ஃபர்டபுளா இருக்கும். பாக்கெட்லாம் இருக்கு சைடுல. இதுவும் நீங்க கொஞ்சம் அயர்ன் பண்ணி போடுற மாரி தான் இருக்கும். அடுத்து இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா, என்னோட ரொம்பவே ஃபேவரெட்டு. கை வந்து இந்த மாரி இருக்கும். நான் எப்பயுமே சுருட்டி விட்டுருவேன். எனக்கு அது பிடிக்கல. பட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர்ல சூப்பரா குடுத்துருப்பாங்க. 340 ரூபீஸ்க்கு தான் வாங்குனேன். ஒரு பிளாக் லெகின்ஸ் போட்டா சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸு. எங்கனாலும் இதுதான் போட்டு போறது பக்கத்துல. அடுத்து இது பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு காட்டனு. சூப்பரா இருக்குங்க. நமக்கு வந்து ஸ்ட்ரெய்ட் குர்தா தான் இது. 629க்கு நான் இது வாங்குனேன். ஷ்ரிங்க்கும் ஆகல, எதுவுமே ஆகல. இதுவுமே நீங்க அயர்ன் பண்ணி தான் போடணும். ஒயிட் லெகின்ஸ்லாம் போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். அடுத்து இந்த டாப்பு பிளாக்கு, கிரீனுமா இருக்கும். இதுவும் ஸ்ட்ரெய்ட் குர்தா தான். இது ஒரு பிளாக் லெகின்ஸ் போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். நெக்கு இப்படி தான் இருக்கும். நான் 688க்கு வாங்குனேன். இதுவும் ஒரு சூப்பர் ட்ரெஸ். உங்களோட ஷேப்ப வந்து நல்லா காட்டும். சூப்பரா இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு. போட்டிருக்கதே தெரியாது. அவ்ளோ கம்ஃபர்டபுளா இருக்கும். இதுவும் நீங்க பக்கத்துல அங்கங்க போறதுக்கு போட்டுக்கலாம். அது மாதிரியே தான் இந்த டாப்புமே வந்து ஒரு ராமர் கிரீன் கலர்ல. இதுவுமே சேம் அந்த பிளாக் மாரி தான். நல்ல காட்டன். 575க்கு தான் நான் வாங்குனேன். நெக்கு இந்த மாரி இருக்கும். 3/4 ஸ்லீவு. இதுவும் வந்து நீங்க பக்கத்துல எங்கனாலும் போட்டு போறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட்டு, பிளாக்ல நல்லா சூட் ஆகும். இந்த டாப் வந்து கொஞ்சம் நீளமா இருக்கு. ஸ்ட்ரெய்ட் குர்தா தான். இதுவுமே வந்து நீங்க ஒரு பிளாக் லெகின்ஸ் போட்டா நல்லாருக்கும். நான் இது 599க்கு வாங்குனேன். கோடு கோடா போட்டிருக்கும். நல்லாருக்கும். இது ஒரு நீங்க பேஜ் கலர்ல லெகின்ஸ் ஒயிட்டு, பிளாக்கு எது வேணா சூட் ஆகும். பட்டன்ஸ்லாம் இப்படி இருக்கும். நல்ல ஒரு க்ளோஸ் நெக் ட்ரெஸ்ஸு. அயர்ன் பண்ணி போடுற மாரி தான் இருக்கும். அடுத்து இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லூஸா இருக்கும். வாங்கும்போது கொஞ்சம் ஃபிட்டா இருந்தது. பட் நான் இப்ப வெயிட் லாஸ் ஆனதுனால கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு. மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, கிரேப் மாதிரி இருக்கு. 797க்கு நான் வாங்குனேன். இது கலருக்காக தான் நான் வாங்குனேன். பிளாக், ஆரஞ்சு, பிங்க்ன்னு இருந்ததுனால. நீங்க பிளாக் லெகின்ஸ், ஆரஞ்சு லெகின்ஸ், பிங்க் லெகின்ஸ் எது வேணா போடலாம். சூப்பரா இருக்கும்.
அடுத்து இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா, பிங்க் அண்ட் ஒயிட்டு. இது ஸ்லீவ்லெஸ் தான். இது கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகுது. பட் ஓகே தான். சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு லுக் குடுக்கும். இது வந்து நான் 702க்கு வாங்குனேன். இந்த நெக் பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருக்கும். இது வந்து ஸ்லீவ்லெஸ்ங்கிறனால இந்த கோட் நான் வாங்குனேன். நான் ஸ்லீவ்லெஸ் போட மாட்டேன். ஸ்லீவ்லெஸ் போடுறவங்களுக்கு கோட் தேவையில்ல. அடுத்து இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் கவுன் தான். இது நான் வந்து 2000 கிட்ட வாங்குனேன். இது அயர்ன் பண்ண தேவையில்ல. 1903க்கு தான் வாங்குனேன். ஸ்லீவ்லெஸ் போடாம ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த கோட் போட்டத விட போடாம இருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். நல்ல ஒரு மெட்டீரியல், நல்ல லுக் குடுக்கும். அடுத்து இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெஸ் அவ்ளோ எனக்கு விருப்பம் இல்ல. பட் நல்ல ஒரு லுக்கா தான் இருக்கும். இது நான் வாங்கும்போது கொஞ்சம் ஃபிட்டா இருந்துச்சு. இப்ப லூஸா இருக்கு. 999க்கு தான் நான் வாங்குனேன். நல்லாவே லூஸ் ஆயிருச்சு. நான் வெயிட் லாஸ் ஆனதுனாலயோ என்னமோ கையெல்லாம் வந்து தொல தொலன்னு ஆயிடுச்சு. பட் லுக்கு நல்லா இருக்கும். இது நீங்க ஒரு சாண்டில் கலர் லெக்கின்ஸ்லாம் போட்டீங்கன்னா நல்லாருக்கும். ட்ரெஸ்ஸு பார்க்க பிளாக் மாரி தெரியுது. பட் நேவி ப்ளூ நல்லா தான் இருக்கும் லுக்கு. இதுவும் ஒரு தீபாவளி அப்ப தான் நான் வாங்குனேன். இப்ப பார்த்துட்டீங்கன்னா, நம்ம எப்படி வந்து ஆன்லைன்ல ட்ரெஸ்ஸு வந்து ஃபிட்டா வாங்கலான்னு, நம்ம டேப் எடுத்துக்கிட்டோம்னா, டேப்ல வந்து இன்ச் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் சென்டிமீட்டர்லயும் அவன் குடுத்துருப்பான். நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஃபிட்டான இன்னர் வந்து வேர் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. வேர் பண்ணிக்கிட்டு அந்த டேப் வச்சு நம்ம வந்து சென்டிமீட்டர்ல வந்து அளக்கலாம். சென்டிமீட்டர்ல வந்து நம்ம அப்படி அளக்கும்போது, அதுல வந்து இப்போ 97 அப்படின்னு காமிக்குதுன்னா, நீங்க வந்து ஒரு 101, 100 அந்த மாரி சென்டிமீட்டர் இருக்கிற அளவுக்குரிய டாப் நீங்க வந்து சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி வாங்குனீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா மோஸ்ட்டா வந்து கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகும். அதனால நீங்க வந்து எப்பயுமே உங்களுக்கு ஃபிட்டா வாங்காதீங்க. ஃபிட்டா வாங்குனீங்கன்னா பிரஸ்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் டைட்டா இருக்கிற மாரி இருக்கும். ஸோ 2 சைஸ், 3 சைஸ் நீங்க கொஞ்சம் அதாவது சென்டிமீட்டர் சொல்றேன். கொஞ்சம் கூடுதலா இருக்கிற மாரி வாங்குனீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். நான் இப்படிதான் சூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து 100 இல்லாட்டினா 101 சென்டிமீட்டர்ல தான் நான் வந்து சூஸ் பண்ணுவேன். எந்த பிராண்டா இருந்தாலுமே. அ அப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, என்னோட ஹைட் வந்து 163 சென்டிமீட்டரு. எனக்கு வந்து மோஸ்ட்டா எக்ஸ்எல் வந்து சூட் ஆகும். நான் வந்து எல்லாத்துலயுமே எக்ஸ்எல் தான் எடுப்பேன். என் டெலிவரிக்கு அப்புறமே நான் வந்து ஆன்லைன்ல தான் எடுக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா, எனக்கு அந்த அளவுக்கு கடையில போய் எடுக்கிற அளவுக்கு பொறுமை கிடையாது. மோஸ்ட்டா நான் ஆன்லைன் தான். எனக்கு மிந்த்ரா வந்து எப்பயுமே ரொம்ப பெஸ்ட்டா தெரியும். என்னோட ஃபேவரைட் இதெல்லாம் நான் டக்கு டக்குன்னு எங்க போணும்னாலும் இத தான் எடுத்து பேக் பண்றது. எனக்கு ரொம்ப புடிச்ச ட்ரெஸ்ஸும் கூட. ஒரு சில ட்ரெஸ் எல்லாம் என்னால போட்டு காமிக்க முடியல. ஏன்னா லாண்ட்ரில இருந்துச்சு. ஸோ நான் ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். எல்லா லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. பிரைஸ் வந்து காஸ்ட்லியா இப்ப தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க வந்து கம்மியா இருக்கும்போது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இது ப்ரமோஷன் வீடியோ இல்ல. இது வந்து ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ தான். எதுவுமே ஃபேட் ஆகல, கிழியல. நல்லா இருக்கு ட்ரெஸ் எல்லாம். உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.